கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாவே ஓடிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் சிலம்பரசனுக்கும் இடையே வந்து உரசல் அப்படி இப்படின்னு பயங்கரமான விஷயம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. சிலம்பரசனை வச்சு வெற்றிமாறன் அவர்கள் வந்து அடுத்த படம் தயாரிக்க போறாரு. அது வந்து எஸ்டிஆரோட 49 வந்ததுக்கு அப்புறம், அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், ஷூட்டிங் ஸ்டில் வந்ததுக்கு அப்புறம், கலைப்புலி தானுதான் அது தயாரிக்கிறாருன்னு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து தீர்வா வந்து வெற்றிமாறன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு, ஒரு பேட்டியை வந்து கொடுத்துட்டாரு. இதுல வந்து தெளிவா சொல்றாரு, தனுஷுக்கும் சிம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தனுஷ்க்கும் எனக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே நீங்க வந்து வெளியே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, வடசென்னை படத்தோடைய சீக்வன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவரு தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்படி அவர் அந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த படத்தை வந்து இந்த படத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த படத்துலேருந்து கண்டினியூட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான தொகையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுலையும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் வந்து எடுக்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் ஒரு படமாக எடுக்க போகிறாரு. தனுஷ்க்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தனுஷ்க்கும் சிம்புக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை, அவர்கள் 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் நீங்க தனுஷை பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷோட கேரியர்ல வெற்றிமாறன் இல்லை அப்படின்னா தனுஷ் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கிடைச்சிருக்காது. வெற்றிமாறன் தான் வந்து 2 தேசிய விருதை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு தனுஷுக்கு. அதனால வந்து தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மேல கோபம் இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அவர் மேல என்னைக்குமே மரியாதை தான் அவருக்கு. அதுல வந்து இந்த மீடியா வந்து அதையும் இதையும் போட்டு குழப்பி விட்டு எப்படியாவது சென்சேஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்டிஆர் 49 வெற்றிமாறன் இயக்குறாரு. படம் வந்து வட சென்னையை சார்ந்த படமாக இருக்கும். அடுத்த படம் தனுஷ்